இன்னைக்கான மினி vlog என்னன்னு பார்க்கலாமா? ஊருக்கெல்லாம் போயிட்டு பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. இந்த தனுஷ்கோடின்னு போட்டு அந்த மேக்னெட் வந்து நான் வாங்கணும்னு நினச்சி நான் வாங்கவே இல்லை. ஆனால் அக்கா பொண்ணு இடையில காரை நிப்பாட்டி வாங்கிட்டாங்க. சரி அதை என்கிட்ட கூட நீ வேறு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஊர்லேருந்து வர வழியில் அறந்தாங்கில ஸ்டாப் பண்ணி டீயை குடிச்சிட்டு ஒரு வரைக்கும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டாச்சு. அப்புறம் ஊர்லேருந்து இந்த குழல் பணியாரம் பணியாரம்னு சொல்லுவோம்ல, அந்த பணியாரமும் வந்து ஒரு 5 பாக்கெட் வாங்கிக்கிட்டோம். முருங்கைப்பூ முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா கொழுந்தா பார்த்து பக்காவாக க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. குக் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கப்போ எங்கள் ராத்தா வந்து எனக்கு பருமாவு பொடி மாவு 2 மாவுமே கொடுத்துருந்தாங்க. பொடி மாவு சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அந்த இடியப்ப மாவுன்னு சொல்லுவோம்ல, அது சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அதுவுமே கொடுத்துருந்தாங்க. இந்த கவர் ஃபுல்லாக 1/2 கிலோ ஓரளவுக்கு வடகம் வாங்கியிருந்தேன். வடகம் வந்து சில வடகம் வந்து என்ன பயங்கரமாக குடிக்கும். அதனால பயந்துட்டே வந்து இது எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன். வடகம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கலாமேன்னு அப்புறம் தான் தோணுச்சு. லஞ்சுக்குமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த முருங்கைக்கீரையை வந்து சாறு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி வரளவுக்கு இறால், 3 காஞ்ச மிளகாவை சுட்டுட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வரளவுக்கு சேர்த்துட்டு இதை கை வச்சு நல்லா வந்து காஞ்ச மிளகாவையெல்லாம் நல்லா பிச்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். முருங்கைக்கீரை சாறு செஞ்சோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதனால உருளைக்கிழங்கே இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். கடுகு, கருவேப்பிலை, இந்த பூண்டுலாம் கொஞ்சம் தட்டி போட்டு பெரிய வெங்காயம் 1 சேர்த்து கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு இறால் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு உப்புலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு 2 மினிட்ஸில். உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறப்போ இறால் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெங்காயமே கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் வந்து எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த முருங்கைக்கீரை சாருக்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சுள்ளுன்னு இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை சாருக்குமே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எல்லாத்தையுமே வந்து நல்லா 2 தாட்டி வாஷ் பண்ணிட்டு இப்போ இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரிசி கலந்த தண்ணியில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் தண்ணியில் செய்றீங்க அப்படின்னா 2 கைப்பிடி வர அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையுமே 5 மினிட்ஸில் வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கான லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸ், முருங்கைக்கீரை சாறு, உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.